ஈரோடு பவானிசாகர் அணையில் திருட்டுத்தனமாக மீன்பிடித்த இளைஞனிடமிருந்து மீன்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் தனது மகனை காட்டிக் கொடுத்தவர்களை அந்த இளைஞனின் தந்தை அரிவாளால் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தங்கராஜ் வழங்க கேட்கலாம். தங்கராஜ், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். இந்த தாக்குதல் சம்பவமானது பவானிசாகர் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக அலுவலக வளாகத்தில் நடந்துள்ளது. அதாவது ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணை நீர்த்தேக்க பகுதியில் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகம் சார்பில் மீனவர் கூட்டுறவு சங்கத்திற்கு மீன்பிடி உரிமம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அணை நீர்த்தேக்கத்தில் சட்டவிரோதமாக திருட்டு மீன் பிடித்து விற்பனை செய்வதை கண்காணிப்பதற்காக மீனவர் கூட்டுறவு சங்கம் சார்பில் 10 பேர் கொண்ட குழுவினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அணையில் கள்ளத்தனமாக மீன் பிடித்து விற்பனைக்காக கொண்டு சென்ற ரமேஷ் என்ற நபரை இந்த குழுவினர் பிடித்து அவரிடமிருந்து 33 கிலோ மீன்களை பறிமுதல் செய்தனர். இதனால் ஆத்திரமடைந்த ரமேஷின் தந்தை கணேஷ்குமார் என்பவர் பவானிசாகரில் உள்ள மீன் வளர்ச்சி கழக அலுவலகத்தில் புகுந்து அங்கிருந்த கண்காணிப்பு குழுவைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்பவரை வாகனத்திலிருந்து இழுத்து போட்டு கையில் வைத்திருந்த அரிவாளால் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பாக பவானிசாகர் மீன் வளர்ச்சி கழக துணை மேலாளர் ஆனந்தி என்பவர் அலுவலக வளாகத்தில் நுழைந்து கொலை மிரட்டல் விடுத்த கணேஷ்குமார் மீது நடவடிக்கை எடுக்குமாறு பவானிசாகர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் கணேஷ்குமாரை தற்போது கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் பவானிசாகர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.